உலகெங்கும் வெற்றிருக்கும் ஏசியநெட் நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். 29/2/2024 சோபகிருது வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை. தேய்விரை. இன்றைய திதி பஞ்சமி திதி. மறுநாள் விடியற் காலை 6:22 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பகல் 10:22 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சுவாதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் தெற்கு. அதற்கான பரிகாரம் தைலம். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: சுவாமிமலை முருகப்பெருமான் தங்க கவசம் வைரவேல் அணிந்து தரிசனம். இன்றைய பொது பலன்கள்: முக்கிய பிரமுகர்களை சந்திக்க, புதிய பொறுப்பினை ஏற்க, கிணறு குளம் போர்வெல் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ அன்னை வராகியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். மேஷம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க. கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு. மனை வழி உறவுகளால நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. தாய் உடல்நிலை சீராகும். சகோதர வகையில தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்துல உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அதே நேரத்துல முக்கிய அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கடகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை எதிர்பார்த்தைகளை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்போம். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில தேவைகள் பூர்த்தி ஆகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. சிம்மம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. சகோதர வகையில தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும். வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கன்னி. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். தோற்ற பொலிவு கூடும். அதே நேரத்துல முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. துலாம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதா வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தனக்கு உதவிகரமாக இல்லையே என்று நீங்க வருத்தப்படுவீங்க. வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. விருச்சகம். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களிடையே தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் உருவாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. தனுசு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு இன்றைய நாள்ல நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும்.
உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்துல வியாபாரத்துல வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரிகள் நீங்க பாராட்டப்படுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மகரம், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க அறிவுபூர்வமாகவும் பேசி எல்லோரையும் கவர்வீங்க. பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. சில நேரத்துல முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கும்பம், இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைவிக்குள் இருந்து மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தள்ளி போன காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீனம், இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். தர்ம சங்கடமான சூழ்நிலை அவ்வப்போது சிக்கி நீங்க தவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல உங்கள் பணிகளில் தாமதம் உண்டாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.